Hey guys, welcome back to another vlog. This is Danny here. So இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது BS6 மாடல் அதே மாதிரி உங்களுக்கு ரைடர் 125க்கு டிராக் ரேஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பவர் வந்து அந்த வண்டிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் இந்த வண்டிக்கு வெயிட் வந்து ரொம்ப கம்மி. 123 kgs தான் இந்த வண்டியோட வெயிட்டு. அந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற வெயிட் வந்து 144 kgs. 125 cc இந்த டியூக்கு ஆர்சிக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு அந்த வண்டி தான் வெயிட் ஜாஸ்தி. அதனாலேயே இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிக்கப் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிடும் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போயிட்டே இருக்கு கைஸ். ஆக்சுவலாக 60 மட்டும் அந்த லெவலுக்கு போகுது வண்டி. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து NS 125க்கு ஷிஃப்ட் ஆகிறோம்.
கைஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. NS 125யும் ரைடர் 125யும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டில் நீங்கள் யாருனா ரேஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, ஈக்குவல் வெயிட்டில் யாருனா ஒரு பைக் ஓட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து NS 125 டாப் எண்ட் வந்து நல்லாவே இருக்கும் கைஸ். ஆக்சுவலாக டாப் ஸ்பீட் வந்து NS 125ல நல்லாவே இருக்கும். இதுவே வந்து பிக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் தான் கைஸ். ஆக்சுவலாக அடிச்சிக்கவே முடியாது ரைடரை. வேறு லெவல் பிக்கப் வண்டிக்கு. அதான் சொன்னால பவர் டு வெயிட் ரேஷியோ அதான் மேட்ரு ஆக்சுவலாக இங்கே. ஸோ சிட்டிக்குள்ளே நீங்கள் யூஸபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரைடர் தான் கைஸ் ஆக்சுவலாக யூஸபிளாக இருக்கும். டாப் அண்ட் எப்போவுமே மேட்ரு இல்லை கைஸ். ஆக்சுவலாக எப்போவுமே மேட்ரு கிடையாது. எப்பயாச்சும் தான் நம்ம அது மாதிரி பண்ணுவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா ரேஸ் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ ஓகே. அது விட லாங் ரேஸ் வச்சா தான். நீங்கள் ட்ராக் ரேஸ் நார்மலாக தான் வச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரைடர் தான் கைஸ் ஆக்சுவலாக அது பெர்ஃபார்ம் பண்ணும் பெட்டராக. ஸோ மிட் ரேஞ்சு லோ எண்டு எல்லாமே அந்த வண்டியில் பெட்டராக இருக்குது. ஸோ என்ன சொல்லுறதும் குறைஞ்சதில்லை. ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த வண்டியும். ஆனால் வெயிட்டை கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கோம். கம்மியாக கொடுத்துருந்தா இந்த வண்டி வேறு லெவல் வெறித்தனமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் ஒரே ஒரு காரை NS 125 பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் நான் சொல்ல நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ரைட் சேஃப் அண்ட் ஸ்டே சேஃப். பீஸ் ஆகும்.